இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மே மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, இனிமை என்றால் இந்த 1/5/2024 முத்திரை பதிக்கின்ற மாதம் என்று சொன்னால் இந்த ஆண்டில் இந்த மாதத்தை தான் நம்ம எடுத்துக்கணுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், உங்களுக்கு ஒரு பெரிய இது வரைக்கும் பூட்டு போட்டப்பட்டது முனைத்ததுக்கு சாவி கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது இந்த மாதத்தை குறிக்கலாம். அதாவது எப்படி சொல்லுதுன்னா, சிறை தண்டனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகத்தை கடந்தார் போல தான் நம்மளுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் யார் என்ன சொல்லுவாங்க, தவறான விஷயங்களில் நாம் மேற்கொள்ளக்கூடிய காலத்திலேருந்து நாம் இப்போ தான் மெதுவாக ஒரு நல்ல இடத்துக்கு, அதாவது காட்டில் மாட்டிருந்தோம் ஐயா, இருள் அடைந்த காடு என்று தான் சொல்லலாம். கடகராசிகாரங்க அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று தரக்கூடிய இடமும் அதுவே. ஏன்னா இறைவன் இந்த குரு பகவான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வியாழன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அவர் 1ஆம் தேதி தான் இடம்பெயர்ந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு சென்றிருக்கிறார் ஐயா. அந்த சுக்கிரன் வீட்டில் ரிஷபராசியில் அமர்ந்து உங்களுக்கு 100%, 100க்கு என்ன 1000 மடங்கு துன்பங்களை நீக்கக்கூடிய வல்ல பாக்கியம் பெற போகிறீங்க. 2ஆம் இடத்து சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருக்க பெற்றாலும் அந்த சுபருடைய பார்வை 5 என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், அந்த இடத்தெல்லாம் சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் அமர்ந்திருந்து உங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை இது வரைக்கும் இழந்துட்டும் இல்லை, அனைத்து விதமான தன்னம்பிக்கை இழந்துட்டும் இல்லை, இனிமேல் தன்னம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு உருவெடுத்து வரப்போகுது. முயற்சி வெற்றி உபஜயஸ்தானத்தை, அதாவது வெற்றி தாங்க விடுங்க. 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது லக்ஷ்மி கடாட்சம் இதுவரை இல்லாமல் இருந்தும் இல்லை, அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது. இனிமேல் ஒரே வார்த்தை சொல்லப்போலாம், அவ்வளோதான் விடுங்க, ஏன் என்னத்துக்கு சொல்லுவானே. இனிமேல் வெள்ளம் வந்து கொண்டு இருக்குது ஐயா. நம்மளுக்கு வெயில் தாக்க முடியாமல் தான் இருந்துட்டோம், ஒரே வார்த்தை சொல்லலாம். இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் பெரிய வெற்றி பெரிய முன்னேற்றம் தாங்க விடுங்க. எல்லாம் கடன் பிரச்சனையாகட்டும், தொழிலாகட்டும், தொழிலை இழுத்து மூடிட்ட சொட்டர் போட்டு இழுத்து பூட்டு போட்டது எல்லாத்தையுமே இனிமேல் சாவிலாம் கிடைச்சிடுங்க. வேலை அமைப்புகள் இனிமேல் தேடி வரக்கூடிய காலம், தன்னம்பிக்கை அதிகமாக வளரக்கூடிய காலம், ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஒரே வார்த்தை சொல்லணும், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி உபஜயஸ்தானத்தில் அப்படியே சுபருடைய பார்வை நேரடியாக பதியுது. செல்வங்கள் அப்படியே அடுக்கடுக்காக வந்து நிற்க போதுங்க விடுங்க. இனிமேல் நம்மளால் உழைக்கணும், உழைச்சே ஆகணுன்ற ஒரு தன்னம்பிக்கை வருதுங்க நம்மளுக்கு. எதையுமே வெற்றி பெற்று நாம் உழைச்சி கொடுத்துடலாம். என்னென்ன ஆர்டர் கிடைக்கணுமோ அனைத்து விதமான ஆர்டர் கிடைக்க போகுது. வேலை அமைப்புகள் உருவாக போகுது. என்னன்னு சொல்லலாம், ஒரே வார்த்தை சொல்லப்போனால் எல்லா முன்னேற்றம் தரக்கூடிய பாதை இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லு. நல்ல ஒரு காலம் என்றால் இனிமேல் கடகராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தான் ஐயா. குரு பெயர்ச்சி மட்டும் இல்லை சுவாமி, கிரகங்கள் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு உச்சம் பெற்று காணப்படுகிறார். அவரும் சுக்கிரன் வீட்டிலே சேர்ந்து அவர் குருவோடு சேர்ந்தே வரார். அந்த எல்லாமே தொட்டது துலங்கம், இனிமேல் வெற்றி தான் விடுங்க. அந்த 3ஆம் அதிபதி நீச்சம் பெற்று காணப்பட்டார் அல்லவா புதன் பகவான். இந்த முயற்சி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ஒரு மனுஷனுக்கு பராக்கிரமம் இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கை வளரணும் அல்லவா. அந்த தன்னம்பிக்கை புதன் பகவானாக இருக்க பெற்றால் அவருக்கு நம்மளுக்கு 12ஆம் அதிபதியும் தான். 12 என்பதும் செல்வமே. ஒரு மனுஷனுக்கு நல்லா உழைச்சி சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கினாதான் நாளை காலையில் எழுந்து வேலைக்கு போக முடியும். நம்மளுக்கு இரவு தூக்கம் என்பது இல்லாமல் இருந்து காலையில் யாரை பட்டு பயப்படுறது, எந்த சந்துக்காக போகிறதுன்ற நிலைமைலாம் இனிமேல் வரவே கூடாது. ஃபோன் போட்டால் எடுக்காத நிலைமைலாம் இருக்குது இல்லை. ஆமாம், ஒரு முறைக்கு 2 முறை ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க, 3ஆவது முறை ஃபோன் பண்ணும்போது கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. அந்த சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய காலம். செல்லு சுவிட்ச் ஆஃப் கூட நிறைய வாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கால் டைவர்ட்டில் சொல்கிற மாதிரி, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார் அப்படின்ற மாதிரி அந்த சூழ்நிலையெல்லாம் காணப்பட்டதில்லை. இனிமேல் தொடர்புக்கு நீங்கள் உடையவர் அங்கே செகண்டில் வந்து நிற்க போகிறீங்க. யாராக இருப்பிடும் தகுந்த பதில்கள் கிடைக்க போது இனிமேல் கடகராசிக்கார்கிட்ட. தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலம், செல்வம் சேர்க்கக்கூடிய காலம் ஐயா. நீங்கள் போங்க விடுங்க, அவ்வளோதான் விடுங்க, இனிமேல் பிரச்சனை கிடையாது விடுங்க. எதையும் சமாளித்து இந்த கடகராசிக்காரங்க இனிமேல் வெற்றி மீது வெற்றி தாங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போம், இந்த மாதம் தொடக்கமே பெரிய வெற்றி என்றே சொல்லலாம். கடகராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலம். தன்னம்பிக்கை அதிகமாக வளர்த்துங்க. இதுமேல் கேட்டால் கூட கிடைக்காது. இந்த முறை நம்மளுக்கு கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பிச்சுக்கின்னு கொடுக்க போகுது. எல்லா செல்வங்களும் எல்லா வளமும் பெற போகிறீங்க.
கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கீங்களே தயவு செய்து நினைக்காதீங்க. இடப்பெயர்ச்சி கண்டால் கண்டிப்பாக இடப்பெயர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காலம். இடம்பெயர்ந்து விடுங்கள். தயவுசெய்து இடம்பெயர்ந்துருங்க. கொஞ்சம் கூட பால் மாறாமல் இடம்பெயர்ந்து செல்லுங்கள். அதாவது பூர்வீக வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருப்பினும் நம்ம வீட்டிலேருந்து வெளியே கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் இந்த ஓராண்டு காலம் வெளியே சென்று விட்டு திரும்ப மறுபடியும் வாங்க. உங்களுக்கு பெரிய மேன்மை தரும். வாடகை வீட்டில் எங்கேயோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு மனம் நிம்மதி பெறக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லுவேன். நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு பாதியும் இறைவன் நம்மளுக்கு எடுத்து செல்கின்றார். அந்த பிரகஸ்பதி ஆகட்டும், சுக்கிர பகவான், நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அப்பப்போ நம்மளுக்கு அந்த பார்வைகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பு, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன சொல்லலாம், இன்னும் நிறைய சொல்லிக்கினே இருக்கலாம் சுவாமி. கடகராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் இது வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய தொந்தரவுகள், வேலை அமைப்பு, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, போனது இடம் தெரியல, எதுவும் பேச முடியல, கோர்ட்டில் போனால் கூட ஜெயிக்க முடியல. எவ்வளோ நம்மக்கிட்ட நியாயங்கள் இருந்தாலும் உண்மைகள் இருந்தாலும் நம்மக்கிட்ட எந்த சொல்லுமே எடுக்காமல் போச்சல்லவா. இனிமேல் நீங்கள் சொல்கின்ற சொல்கள் அனைத்தும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய பாக்கியம். வெளியாடு, அதாவது வெளிமக்களுடைய தொடர்பால் நீங்கள் பெரிய முன்னேற்றம் அடைய போகிறீங்க. மாற்று வழி, அதாவது மற்ற இனத்தவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ஐயா தூரத்தும் தேசம் என்று சொல்லக்கூடிய செல்லக்கூடிய பாக்கியம். இனிமேல் ரொம்ப சுபத்துவங்க. விடுங்க, என்னென்ன வேணும் உங்களுக்கு. திருமண தடை நீங்கக்கூடிய மாதம் இந்த மாதம். குழந்தை பேர் பெறக்கூடிய மாதம். அதான் சொன்னேன், என்ன செல்வங்கள் வேண்டும் வாங்கிக்கங்க. இது முதல் படி. ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் மே மாதம் முழுவதும் உங்களுக்கு சரியான இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருந்து பெரிய வெற்றி சாணத்தை நீங்கள் குறிக்க தான் போகிறீங்க. ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் தன்னம்பிக்கையோடு எப்படா வாழ்ந்துட்டுருக்கான்லாம் நினைக்க போகிறீங்க பாருங்க. உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு என்றால் இந்த மாதமே. நீங்கள் இந்த மாதம் தாங்க விடுங்க. ஒரு பிரச்சனைக்கு இந்த மாதமே ஒரு பெரிய முடிவு என்று சொல்லக்கூடிய முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நம்மளுக்கு பேங்க் லோன் இல்லையா, ஏகப்பட்ட சுற்றி கடன் வாங்கிட்டோமா, அதுக்கு பேங்க் லோன் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கூப்பிட்டு சேங்ஷன் பண்ணி அனுப்புவாருங்க. நீங்கள் எங்கே பயப்படுறீங்க? நல்ல ஒரு முன்னேற்றம், கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலம், செல்வங்கள், குழந்தைகளுக்கு பள்ளி படிப்புலாம் நல்லா இருக்க போதுங்க. இறைவனுடைய உங்களுக்கு அனுகிரகங்கள், வேலை அமைப்பு, டிரான்ஸ்ஃபர் என்னென்னது. இதுவரைக்கும் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த கடகராசிகாரங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதம். தயவு செய்து இந்த நேரத்தில் ஃபைல் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த ஒர்க்கில் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம். நீட் தேர்வு எழுதிட்டு நான் ஸ்கூல்லாம் படிச்சுட்டு பெரிய கல்வியில் பெரிய முன்னேற்றம் காண போகிறாங்க கடகராசிக்காரங்க. சூப்பருங்க. உங்கள் லெவலே வேறு. இனிமேல் போங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம். முக்கியமாக அந்த டிரைவர்ஸுங்க ரொம்ப பாவம். கடகராசிக்காரங்க டிரைவருங்கள்லாம் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சோங்க. ஏன்னா அவங்களுக்கு 8ஆம் அதிபதி அல்லவா சனி பகவான். அந்த உழைப்பு, கடின உழைப்பே வேறு எதுவுமே கிடையாது. கடின உழைப்பு தான், எந்த நேரமும் உழைப்பு தான். இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட மின்சார சாதனங்கள் ஒர்க்கில் எல்லாருக்கும் இனிமேல் பெரிய முன்னேற்றம் தான். கனவுகள் காணக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. நல்ல நிகழ்வுகள் தெம்பு தாங்க. விடுங்க. ஆனால் உழைச்சே தீரணுங்க. இந்த ஆண்டு முழுவதும் உழைப்பு. நம்ம இந்த மாதமே இனிமேல் மாதத்துலேருந்து இரும்பு போல தான். 24 மணி நேரம் எனக்கு பத்தலைங்க, இன்னும் 48 மணி நேரம் கொடுங்க உழைப்புன்னு சொல்ல போகிறீங்க பாருங்கள். அந்த உடல் பாகத்தில் இருந்த வந்த வழியெல்லாம் போயிட போகுது. குரு தான் இல்லை, சூரியன் எல்லாமே ஃபேவராக இருக்காருங்க. போக சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே, செவ்வாய் பகவான் முதல் எல்லாருமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ராகு பகவான் நல்லா இருக்கார், கேது பகவான் நல்லா இருக்கார், சனி பகவான் அவர் மட்டும்தான் இடைச்சலாக இருக்கார். மற்றபடி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல இடத்தில் அமர்ந்திருந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் திகழப் போகிறது. இறைவன் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் அளிக்க போகிறார் ஐயா கடகராசி. மேலும் நல்லதெல்லாம் நடக்க. இதை தவிர இன்னும் அதிகமாக சொல்லலாம். ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய திருமலை திருப்பதிக்கு சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பம் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.